ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான தி கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வர மோஸ்ட் ஈஸா கையில் ஹீரோ ரீஇன்கார்னேஷன் ஆன உடனே ஓவர் பவர் ஆயிடுவான். திடீர்னு ஒரு டீமன் லார்ட் முளைச்சு வந்துருவான். அவனை நம்ம ஹீரோ தோக்கடிக்கணும். இதையே தான் ஸ்டோரியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த அனிமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஜாலியாகவும் போகும். அதனால தான் இதை செலக்ட் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். எஸ், என்னால் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சியர்ஃபுல்லாக போகிறான். நிறைய இடத்துல கிளைண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ பேச்சு திறமையை யூஸ் பண்ணி ஒரு வழியாக நிறைய கம்பெனியில் ஓகே பண்ணுறான். என் டார்கெட்டை ஒரு வழியாக அச்சீவ் பண்ணிட்டு கண்டிப்பாக எனக்கு ப்ரமோஷன் தருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். போலீஸை ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டு ஒரு திருடனை போலீஸ் பிடிக்கவும் கையில் இருக்கிற கண்ணை தெரியாத நம்ம பதத்துக்குள்ள திருட அழுத்திடுதான். புல்லட் கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஹார்ட்ல ஓட்டையை போட்டுருது. என்னோட ப்ரமோஷன் ஈவினிங் இன்னைக்கு பார்ட்டி, நான் செத்துட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப ரொம்ப வருத்தத்தோடய இறந்து போறான். வழக்கம் போலதான் இப்ப கடவுள் வந்துருந்தாரு. என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் சோல். நீரும் நிலமும் இருக்கிற உலகம் மாதிரியே ஒரு இடத்துக்கு ஒன்று அனுப்பி வைக்கிற மேஜிக் அண்ட் மான்ஸ்டர்ஸோ எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு உலகத்துக்கு கடவுள் அனுப்புறாரு. வானத்துல பார்த்தா டிராகன்லாம் பறந்துட்டு இருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே நான் இப்போ இன்னொரு உலகத்துல இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையிலேயே அது ஒரு டிராகன் தானே அப்படின்னா நான் நினைக்கிற மாதிரியே ரீஇன்கார்னேஷன் ஆயிட்டனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா பேசிக் நாலேஜ் உனக்கு இருக்கோ, ஸ்டேட்டஸ் ஓப்பன் சொல்லுன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் ஓப்பன் சொல்றான். அட இது வீடியோ கேம்ல வர மாதிரி காமிக்க நம்ம ஹீரோ பாக்குறோம். ரேஸ் அண்ட் ஏஜ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. மத்த எல்லாத்தையும் விருப்பப்படி நீ செலக்ட் பண்ணிக்கோ. இந்த புது லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு போயிருந்தாரு. புது நேம் லோசியல். என்னோட ஸ்கில்ஸ் அசஸ் மாஸ்டரி, மார்ஷல் ஆர்ட்ஸ், மேஜிக் கண்ட்ரோல், அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்டர் லக். என்னோட ஜாபா நான் ஹீலரை செலக்ட் பண்றேன். இந்த ஜாப் மொக்க நீங்க யோசிக்கலாம். பட் நான் மான்ஸ்டர் கூட எல்லாம் போய் ஃபைட் பண்ண தேவையில்ல. அப்புறமா என்கிட்ட அதிகமா காசு இல்ல. சரி எனக்கு 15 வயசு ஆகுது. சோ இஷ்டத்துக்கு எங்கனால போலாம். நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு மான்ஸ்டர் அங்க செத்து கிடக்கு. போன லைஃப்ல நான் எதையுமே அனுபவிக்காம சீக்கிரம் செத்துட்டேன். இந்த லைஃப்ல அப்படி சாக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஒரு சிட்டிக்குள்ள போறதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அவங்களோட வெரிஃபிகேஷன் கார்டோ காசு கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் லைஃப் நெகோசியேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து என்னோட வில்லேஜ்ல இந்த மாதிரி ஐடென்டிட்டி கார்டுலாம் தரமாட்டாங்க சார். நான் ஒரு ஹீலர், ஆனா நான் உதவியாகரையா இருக்கேன். என் வில்லேஜ்ல இருந்து என்ன அடிச்சு பத்திட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ சரின்னு செக்யூரிட்டியோ போய் விசாரிச்சுட்டு வரேன்னு போறாரு. நீ தான் அந்த ஹீலரான ஒரு பொண்ணு வர. ஆமா, நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ண, நான் உன்ன ஹீலர் ஸ்கில்லுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வா சொல்றா. ஆனா நான் உங்களுக்கு காசை பே பண்ணலையே அப்படின்னு கேட்கவும் ஹீலர்ஸ்க்குலாம் நிறைய டிமாண்ட் உண்டு. சோ நீங்க டோல் ஃபீ பே பண்ண வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐ சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போய் ஒருத்தர் மேல மோதுறான். இவ்வளவு அவசரமா எங்கடா போற அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் ஹீலர் கில்டுக்கு போறேங்கன்னு சொல்லவும் என்னது நீ ஹீலரா நம்ம கேட்கவும் சாரி நம்ம ஹீரோ சொல்றா. எதுக்குடா சாரி கேட்கறேன்னு கேட்கவும் நான் ஹீலரா இருந்தாலும் எனக்கு ஹீலிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ண தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் மோசமானம்னா மாறினா உன்னை நான் கண்டிப்பா கொன்றுவேன்னு சொல்லவும் கவலையப்படாதீங்க, நான் ஒரு நல்ல ஹீலரா மாதிரி எல்லாரையும் ஹீல் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த அட்வென்ச்சரும் அங்க இருந்து கிளம்புறான். அவன் மட்டும் அவன் மேல கை வச்சிருந்தான். நான் ஃபைட் பண்ண தயாரா இருந்தான்னு அந்த பொண்ணு சொல்றா. அந்த 3 பேரைய பார்த்தா ஸ்கில்டு அட்வென்ச்சரஸா தெரியுது. பொண்ணு தனியா சமாளிச்சிருப்பாளா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பரவாயில்ல, ஹீலர்ஸ்க்கு இங்க மரியாதை இருக்கு. காசு கூட பே பண்ண வேணாம் போலயே நம்ம ஹீரோ சொல்லுவோம். இம்பீரியல்ஸ் மட்டும் தான் ஹீலர்ஸை பே பண்ண சொல்லுவாங்க. உயிரை காப்பாத்துறவங்கிறதுனால ஹீலர்ஸ்க்கு இங்க மரியாதை உண்டுன்னு வா சொல்றா. பரவாயில்ல, நான் நல்ல ஜாப் செலக்ட் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு எல்லாரும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமான்னு வா சொல்லிட்டு இதுதான் ஷேங்ஷரோல்ல இருக்கிற ஹீலர்ஸ் கில்டுன்னு உள்ள கூட்டிட்டு போறா. இந்த இடம் பிடிச்சிருக்கான வா கேட்கவும் உங்க ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் செத்தது ஒரு வகைக்கு நல்லதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிசப்ஷனிஸ்ட் நம்ம ஹீரோ ஃபார்மை ஃபில் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஃபில் பண்றான். லேடி லோமினோ, காட்ஸ் யாரையாச்சும் அனுப்பி வச்சிருக்கலாமே, எதுக்காக நீங்களே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்கறாங்க. நான் பக்கத்துல தான் இருந்தேன் அந்த லோமினா சொல்றா. இந்த லோமினாக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அவ பெரிய பொசிஷன்ல இருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வில்லேஜ் என்னன்னு போடுறது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஏங்க வில்லேஜ்ல வர வில்லேஜ்னு போடவா நம்ம ஹீரோ கேட்கறான். வில்லேஜ் நேம் கூட தெரியாதா? சரி அது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க. லேடி லோமினா, அந்த டவுனோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நிறைய விஷயம் உனக்கு தெரியவே இல்லை. இந்த டவுனோட பேரு மேரட்டோனி, ரிபப்ளிக் ஆஃப் செங்சரோல்க்கு இது இருக்கு அப்படின்னு வா சொல்றா. ரிசப்ஷன் லேடி நம்ம ஹீரோ கில்டு கார்டு எடுத்துட்டு வந்து இதுல உங்க மேஜிக்கை செலுத்துங்கன்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் பண்ணா வந்துரும் நினைக்கிறேன். மேஜிக் நம்ம ஹீரோ செலுத்துறான். அதுல சில டீடைல்ஸ்லாம் வருது. அவங்க அந்த ரூம்குள்ள என்ன பண்றாங்க நம்ம ஹீரோ கேட்கவும் ஹீலர் ஸ்கில் நெட்வொர்க்ல ஒன்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு லோமினா எக்ஸ்பிளைன் பண்றா. கிட்ட மேஜிக் கண்ட்ரோலோ ஹோலி இன்ஃபினிட்டியோ இருக்குன்னு அவங்க கொடுக்குறாங்க. சரி வேலை முடிஞ்சதுன்னு லோமினா கிளம்பலான்னு போகவும் என்னோட கார்டியன் ஏஞ்சல் என்ன விட்டு போனா நான் என்ன பண்றதுன்னு அடுத்த தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் ஒரு சரியான முட்டாள், அடுத்து எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி அவ முறைக்கிறா. விட்டா பார்வலியா கொண்டுருவா அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என் வில்லேஜ்ல யாருக்கும் மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது. என் வில்லேஜோட ஃபர்ஸ்ட் ஹீலரே நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்போ உனக்கு மேஜிக்கே யூஸ் பண்ண தெரியாதா? நீ ஏதோ தெரியாத முட்டாள், நான் மறந்துட்டேன். சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு வா சொல்றா. இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சோ மேஜிக்க கத்துக்கிறதுக்கு மொத்தமா 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஸ்பெல்டாமா படிச்சு நீயும் மேஜிக்கோ நான் கத்துக்கிடணும். ஃபுல் மேஜிக்கோ போய் மானா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அதே ப்ராசஸ் பண்ணணும். ரெண்டாவது காசு கொடுத்த ஒருத்தவங்களுக்கு கீழே போய் படிக்கிறது. மூணாவது ஒரு கிளினிக்ல அப்ரெண்டிஸா வேலை பார்த்துட்டு ஃப்ரீ டைம்ல படிக்கிறது அப்படின்னு வா சொல்றா. அப்ரெண்டிஸா வேலை பார்க்கறது நல்ல ஆப்ஷன் தான். பட் ஃப்ரீ டைம் கிடைக்குமான்னு தெரியல. ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்கூல்ல போய் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிற மாதிரி தான். அது கண்டிப்பா வேஸ்ட். என் மேஜிக் காலியாகி நானே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருந்தா கண்டிப்பா நான் அதை ஈஸியா முடிச்சிருவேன். போக அசஸ்
மாஸ்டரி ஸ்கில் எனக்கு இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நானே ட்ரைனிங் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் டிஃபிகல்ட்டான ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணிருக்கான் ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிட்டு இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டதா லேடி அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் சொல்றா. நம்ம ஹீரோவா அவனோட ரூமுக்கு வர சொல்றா. லேடி லூமினா உங்களோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஒரு நல்ல ஹீலரா மாறுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படியா அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு வா சொல்றா. ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ ரூம்ல அவனோட ஸ்பெல் டாம் இருக்கு. ஹீலிங் எப்படி பண்றதுங்கிற அந்த மேஜிக்கை நம்ம ஹீரோவை படிக்க ஆரம்பிக்கிறான். மேஜிக் அவங்க பாடியில இருக்கிற ஒவ்வொரு இன்ச்ல இருந்தும் ட்ரெயின் ஆகுற மாதிரி அவங்களுக்கு தெரியும். இமேஜினேஷன் தான் கீ, இப்படிதான் மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு அதுல போட்டிருக்கு. சோ அப்படின்னா காயம் வந்து ஹீலிங் ஆகுற மாதிரி நான் இமேஜினேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை இப்ப அந்த ஸ்பெல்ல சொல்லிட்டு ஹீல் அப்படின்னு சொல்றான். என் உடம்புல இருந்து ஏதோ எனர்ஜி வெளியே போன மாதிரி தெரிஞ்சது. எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாக்குறேன். என்னோட எம்பி லெவல் 5 பாயிண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே மேஜிக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீல் ஹீல் அப்படின்னு நம்ம ஹீரோ 9 மணி நேரமா ட்ரை பண்றான். கடைசி ஒரு பாயிண்ட் வரும்போது நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிருந்தான். இப்ப மானா ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட மேஜிக்ல நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நான் மேஜிக்கை யூஸ் பண்ணாலுமே கூட என்னோட எம்பி லெவல் அதிகமா கம்மியாகாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இப்ப நல்லா மெடிடேஷன் பண்றான். இப்ப நைட்டு தூங்கிருந்தான். அடுத்த நாள் காலையில எந்திக்கிறான். அச்சோ ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. இல்ல இது கனவில்ல, உண்மையிலே நான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன். ப்ரீவியஸ் லைஃப் மாதிரி இந்த லைஃப் நான் வேஸ்டா போக விட மாட்டேன். ஒரே கோல் சாவாம இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீல் ஸ்பெல்ல திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப மெடிடேஷன், திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப மெடிடேஷன், இப்படியே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட எல்லா ஸ்டேட்டஸுமே இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பரவாயில்ல, என் எஃபர்ட்க்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஹீரோ பார்த்தா இப்ப சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. இந்த இன்னொரு ரிசப்ஷன் லேடியோ பாக்க ரொம்பவே அழகா இருக்கா. என்னோட பேரு மோனிகா, ஹெல்த் தேவைன்னா என்ன கூப்பிடுங்க லார்ட் லூசியல் வா சொல்றா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்போ 3 நாளா நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறமா ஹீல் அப்படிங்கிற ஸ்பெல் ஒரு வழியா ஒர்க் ஆகுது. என்னோட ஸ்பெல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோ கில்டில் போய் சொல்றான். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயவும் நம்ம ஹீரோ பே பண்றான். சரி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், லேடி லோமினா கிட்ட போய் நான் கேட்கவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீங்க தான் லேடி லோமினாவோட கெஸ்டா, இந்தாங்க உங்க காயினை பிடிங்க, நீங்க 10 நாள் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையும் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வா சொல்றா. லேடி லோமினா உண்மையிலேயே யாரு நம்ம ஹீரோ கேட்கவும் சர்ச்சோட நியூ பாலடட் ரெஜிமெண்டோட லீடர் அவங்க. ஸோ ஆப்வியஸா அவங்க ஹை ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லவும் அப்படிப்பட்ட ஒருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, உண்மையிலேயே என்னோட மாஸ்டர் லக்குக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீலிங் எபிலிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹீரோ வெளியே போறான். ஹீலிங் ஸ்பெல்ல வச்சு சம்பாதிக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு பர்சனை ஹீல் பண்றதுக்கு 1 சில்வர் காயின் அப்படின்னு சொல்லி மோனிகா சொல்லவும் எங்கப்பா அவ்வளவு காணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது மட்டும் கிடையாது, அது பேசிக் தான், பட் நீங்க எவ்வளவு நாள் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வா சொல்ற. ஹே ஹீலர் தம்பி அப்படின்னு ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த அட்வென்ச்சரர் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். பாசானவா ஐயோ பாவம் பயம் கொடுத்தாதப்பான்னு கூட இருக்கவங்க சொல்றாங்க. அவங்க கில்ட பத்தி நான் அவங்க கிட்ட விசாரிக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சா. மிஸ்டர் பாசான் அப்படின்னு அடிப்பட்ட நிலைமையில அட்வென்ச்சரர்ஸ் வந்து நிக்கிறாங்க. டேஞ்சரஸ் ரெக்வஸ்ட்டுக்கு போவாதீங்கன்னு சொன்னல அப்படின்னு பாசான் சொல்றான். நமக்கு இப்ப வேற எந்த ஆப்ஷனும் இல்ல, கிளினிக்கு போக முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளினிக்ல இருக்கிற ஹீலர்ஸ்லாம் ரொம்பவே அதிகமா சார்ஜ் பண்றாங்கிறதுனால அங்க யாருமே வர்றதில்ல. ஹீலர்ஸ் அவங்க இஷ்டப்பட்டபடி எவ்வளவு வேணா சார்ஜ் பண்ணலாம். சோ காசு இல்லாதவங்க அங்க வரவே மாட்டாங்கன்னு வா சொல்லுவோம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், எவ்வளவு ஆனாலும் சரி நான் கம்மியான ரேட்ல தான் ஹீலிங் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நான் ஹீலிங் பண்றேன்னு சொல்லவும் எல்லாரும் நம்ம ஹீரோவை முறைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வந்ததுல இருந்தே ஹீலர்ஸ் அப்படின்னாலே இந்த இடத்துல பெரிய மரியாதை இருக்கும். எல்லாமே நிறைய இடத்துல ஃப்ரீயாவோ கொடுக்குறாங்க. ஹீலர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனாலயே அதிகமா காசும் அவங்க சார்ஜ் பண்றாங்க. இதனாலயே அடிப்பட்ட யாரும் ஹீலர்ஸ் கிட்ட போறது இல்ல, ஹீலர்ஸையும் அட்வென்ச்சரர்ஸ் மதிக்கிறது இல்ல. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.